ஒரு பொண்ணு அம்மா வீட்டில் வந்து இருந்தா இதுக்கப்புறம் அவ்வளோதான், அவள் லைஃப் முடிஞ்சிருச்சு, அவளுக்கு கேரியர் இல்லை, அவளுக்கு ஃபியூச்சர் இல்லை, இது எல்லாமே மாறணும். என்ன இன்னைக்கு ஒரு ஜென்ஸ் பண்ணுறாங்களோ அதை விட 10 மடங்கு லேடிஸ் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ப்ரொஃபஷன்லையுமே. ஸோ இன்னமும் ஜென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் லேடிஸ் இருக்கணுங்கிறது சுச்சுவேஷன் கிடையாது, மாறிடுச்சு. அந்த காலத்தில் ஆம்பளைங்க வேலைக்கு போனாங்க, லேடிஸ் வீட்டோட இருந்து சமைச்சு போட்டாங்க. இது இப்போ நம்ம தான் வெளியே வந்துட்டோமே, நம்ம ஏன் அவனை நம்பி இருக்கணும்? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பா இவளுக்கு அடிமையா தான் இருக்கணும். ஏங்க வாழ பிடிக்கலையா? பல்லவர் சுடுகாடு வாங்க, உள்ள பாத்தீங்கன்னா மண்ணை போட்டு போச்சிருவேன், நிம்மதியான உறக்கம். ஏங்க நாங்க தாங்க பல்லவர் சுடுகாடு தாங்க, வாங்க வாச்சால போங்க. என்னடா நடக்குது? அவனா கூவாப்பட்டி வான்றான், நீ சுடுகாடு வான்ற. ப்ரோ சூப்பர் ப்ரோ. அவன் வந்து படுத்தானா அவனை படுக்க வச்சு மண்ணை போட்டு நிம்மதியாக நீ அவனை தூங்க வச்சிருவ. அதுக்கப்புறம் நீ வீட்டில் தூங்க மாட்டே ப்ரோ, ஜெயிலில் தான் தூங்கணும். என்ன பொசிஷனு? இதான் பொசிஷனு. இப்படிதான் பேச போறேன், இப்படிதான் பேச போறேன். பேச போறது ஒரு முன்ன நாயை பத்தி, அதுக்கு இப்படித்தான் பேசணும், வேற எப்படி பேசணும்? இப்படிதான் பேச போறேன். டீசென்டான ஆளுங்களுக்கு தான் டீசென்டா பேசணும். இவனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே கிடையாது. இப்படி கையாட்டி பேசக்கூடாதுன்றதுனாலதான் காலாட்டி பேசலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். A few inches later. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு நிருபர் பத்திரிகையாளர் மாதிரி தெரிய வந்தது. யாருன்னே தெரியாது, அவங்க நம்ம நேரில் கூட பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே அவங்களை பத்தி டீட்டெயிலும் தெரியாம நம்ம வந்து அவங்களை பத்தி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி மன்னிப்பும் நான் கேட்டுக்கிறேன். வாங்கின அடி அந்த மாதிரி. இந்த சோஃபாவோட குவாலிட்டி நான் உள்ள ஏறி போயிட்டு காட்டுறேன். இந்த சோஃபா எவ்வளவு குவாலிட்டின்னு வாங்க இங்க பாருங்க. இது சூப்பரா. ஐயோ அண்ணா இல்ல 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 அண்ணா இல்ல அண்ணா அண்ணா சொல்றேன் போய்டும் சார். ஏய் தம்பி, நீ சோஃபா பிசினஸ் பண்றதோட நடிக்க போடா, உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினியே, அவரோட பேர் என்ன? அவர் பேரு காமராஜர். அவர் ஏதோ இல்லாம தூங்க மாட்டாரு சொன்னீங்க. நான் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு சொன்னேன். நான் தான்டா அந்த காமராஜர். நான் ஏசி இல்லாம தூங்க மாட்டானா? நான் போற இடத்துல உள்ள ரூம்ல கருணாநிதி ஏசி போட சொன்னாரா? டேய், அவரே மக்களுக்கு ஒண்ணு செய்யல, இதுல எனக்கு அவர் ஏசி போட்டாரா? ஆனா இது உண்மையிலேயே தரமான வீடியோ தாங்க. என்ன கேட்டா நான் சொல்லுவேன். சகு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உறுதிமொழி பாக்குறேன் சகு. என்னதான் இருந்தாலும் சீமானு கீழே தான் விஜய். 8 to 10% தான் வாக்கு கிடைக்கும். சீமான்ல சிற பச்சோந்தினா அவன். ஃபர்ஸ்ட் தம்பி தம்பி விஜய தம்பி, என் தம்பி மாதிரி அப்படினா விஜய் அரசியலுக்கு தம்பியாவது இதுவாகுதுன்னு சொல்லிட்டு போனானா அவனே ஒரு பச்சோந்தி. அவனுக்கு கீழே எங்க தளபதி கால் தூசி அவனும் வர மாட்டானுங்க. இந்த பொண்ணு சொல்றத நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஆபாசமா வந்தவங்க என்னைய கம்பேர் பண்ண கூடாது. யார் ஆபாசமா ஜெனரலா அவர் சொல்றாரு இல்லையா? யார் நான் ஆபாசமா சொல்றேன்? சூரி பண்ண கேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது. நீங்க தான் இன்டர்வியூ கொடுத்தீங்க. சூரி 20 வருஷம் கஷ்டப்பட்டு வந்தாரு. எந்த கஷ்டமும் பண்ணல. நீ என்ன கஷ்டப்பட்ட? தர்பூசை 10 ரூபாய் தர்பூசை வாங்கி வந்துட்டேன். சரி, ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எல்லாம் காலேஜ் லைஃப் எந்த காலேஜ் நீ படிச்ச? யாரு உங்களுக்கு தெரியும்? சூரி ரோட்ல டிஃபன் சோறு இல்ல வீட்டுல 10 நடி பயிற்சி பண்ணி வந்துரு. நீ எப்படி சொல்லுவீங்க இன்ட்ரோல்ல? இதை சிம்பிளா ஒரே விதத்தில் சொல்லணும்னா, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் திவார் கிடையாதுங்க, இந்த மீடியா தாங்க. யாராலும் அடக்க முடியவில்லை. யாராலும் தீர்க்க முடியவில்லை. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரம். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு உண்மை. இயேசுவே வந்தார்னா அவர் எத்தனை பேர் அடிப்பா இருந்தது அவருக்கே தெரியாது.
இது உண்மைங்க. ஆள் நோஞ்சா மாதிரி இருப்பான், ஃபுல் கட்டுவான், அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆனால் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்துட்டு நம்ம லைட்டாக எடுத்தா உடம்பு பண்ணி மாதிரி ஆயிடுதுங்க. நாட்டில் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தெரிஞ்சுதாங்க. உங்கள் மேலே வச்சிருந்த மரியாதையே போச்சுங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி பேசாத. நான் லவ் பண்ண காலத்துல முகத்தை கூட பார்த்து பேசுறது இல்லை தெரியுமா உனக்கு? சரி சரி வாங்க. பத்திரமா பார்த்து தெரியாதா? எத்தனை வருஷம் இருக்கு பிள்ளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போ பேசாத. முகத்தையும் பார்த்து வளர்க்கலன்னு சொன்னா ஏங்க அவர் சொன்னதை நீங்கள் புரிஞ்சிக்கல. அவர் முகத்தை தான் பார்த்து பேசல அப்படின்னாரு. ஏங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்பதான் வரேன், அப்புறம் சொல்ல. இப்பவே சொல்லணும். சொல்லு. நம்ம ஏன் தெரியுமா வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறோம்? தெரியாது. கோலம் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி தெளிச்சா கோலம்லாம் அழிஞ்சு போயிடும். இது வீடியோவில் பார்க்குற எனக்கே காண்டா இருக்கு. நம்ம 24/7 அவங்க நினைப்பாதான் இருப்போம். பட் அவங்களே நம்ம கிட்ட வந்து என்னெல்லாம் எனக்காக நினைச்சு பாத்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேக்குறவங்க கிட்ட கோவம்லாம் படாதீங்க. இதை கேட்க சொல்லுங்க, நீங்களும் இதை கேளுங்களா. ஏங்க நீங்கள் இன்னும் அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். யாருங்க இப்போலாம் 90s விரும்புகிறாங்க, எல்லாம் 2K தாங்க விரும்புகிறாங்க. ஏய் எப்படா யோசிக்கிறீங்க நீங்க?